Praise the Lord. Happy new month. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை சம்பூரணத்தினாலும் நிரப்புவாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் ஒரு அருமையான தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தத்தை தர விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்யணும், எப்படி செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களிலே தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேச போகிறார். நம்முடைய வேதத்திலே செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம், தேவன் உங்கள் நடுவிலே இருக்க போகிறார். இந்த மாதத்திலே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சங்கீதம் 23:1-2 சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் என் கூட இருக்கும் பொழுது என்னை ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு போவார், ஆசீர்வாத இடத்துல என்னை வைப்பார், சமாதானமான இடத்துல என்னை கொண்டு போய் வைப்பார், எனக்கு ஒரு நல்ல விடுதலையும் சந்தோஷத்தையும் கட்டளிடுவார் என்று சொல்லி அர்த்தம். அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட நம் நடுவில் இருக்கிறார். முதலாவது பாயிண்ட். இரண்டாவது வாசிங்க. அவர் வல்லமை உள்ளவர். யார் நம்மோடு கூட இருக்கிறார்? யார் நம்ம கூட இருக்கிறாரு? யார் என் நடுவில் இருக்கிறாரு? ஏதோ ஒரு பலவீனமானவர் அல்ல, ஏதோ ஒரு மனுஷன் அல்ல, யாரோ ஒரு நபர் அல்ல, திராணியற்றவர் அல்ல, வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது யார் நம்மோடு கூட இருக்கிறார்? இரண்டாவது பாயிண்ட், வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்திலே என் அன்பான தேவ பிள்ளைகளே, உதவியற்றவர் பலனற்றவர் அல்ல, பலன் உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? பலன் உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, பலன் உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தங்களை தோத்துறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அற்புதம் செய்கிற வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பலன் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சகாயம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இறங்கி வந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிசாசின் வல்லமையை நிர்மூலமாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பில்லி சூனிய கட்டுகளை நிர்மூலமாக்குற வல்லமை உடையவர், வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. அவர் ரட்சிப்பார். அவர் என்ன பண்ணுவாரா? ரட்சிப்பார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ரட்சிக்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன். மூணாவது பாயிண்ட், ரட்சிக்கிறவர். ஏதோ அப்படியே கை கட்டி பார்த்து இருக்க போற வல்லமை இருந்து கூட இருந்தா மாத்திரம் இல்ல, உதவி செய்யணும், இறங்கி வந்து செய்யணும். ஆக்ஷன், ரட்சிப்பு. ஏதோ அப்படியே பார்த்துக்கிட்டு என்ன நடக்கும் தெரியலையே, சரி என்னதான் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு இல்ல. என்னதான் வல்லமை பொழிந்த தேவன் நம்மோடு கூட இருந்தால், அவர் அப்படியே கை கட்டிட்டு பார்த்து இருந்தா என்ன ஆகும்? நம்ம விழுந்துட்டோம்னா, ஆனா ஓ விழுந்துட்டியா அப்படின்னு பார்க்க கூடாது. ரட்சிக்கணும், அந்த இடத்துல இருந்து நம்மளை தூக்கி விடணும், காப்பாற்றினா தான் ரட்சிப்பு. ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாசிங்க அடுத்தது. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. ஹல்லேலூயா. இப்போ நம்ம கூட இருந்து, வல்லமையாய் உள்ள தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை ரட்சிக்கிறார். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், விடுதலையோடு கூட இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், வல்லமை உள்ளவர் என்னோடு கூட, ரட்சிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இப்போ நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அவரும் சந்தோஷப்படுவார். என் வாழ்க்கையில நடக்கிற நன்மையை பார்த்து அவர் சந்தோஷப்படும். கொடுக்கறதே அவர் தான், ஆனா அவரே நம்மளை பார்த்து சந்தோஷப்படும். என் பிள்ளை எப்படி பாருங்களேன், ஒரு சாக்லேட் வாங்கி ஒரு பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளை எப்படி ஆசையா இந்த சாக்லேட் வாங்கி என்ன பண்ணும்? சாப்பிடுறது. அப்பா பார்த்து சந்தோஷப்படுவார்ல. ஒரு ட்ரெஸ் கேட்கிறா ஒரு பிள்ளை, அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்த உடனே அந்த பிள்ளை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு தன்னை எப்படி நல்லா இருக்கு பாருன்னு பார்த்து தன்னை சந்தோஷப்படுறதை பார்த்து அப்பா சந்தோஷப்படுறாருல. அதே வண்ணமாய் பிள்ளைகளை சந்தோஷப்படுறதை பார்த்து அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ அதே வண்ணமாய் நம்ம சந்தோஷப்படுறதை பார்த்து பரலோகத்தின் தகப்பன் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவன் நமக்கு கூறியிருக்கிறார். வாசிங்க தொடர்ச்சியா. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து
தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். பாருங்க, தம்முடைய அன்பின் நிமித்தம் என்ன பண்ணுவாராம்? நம்ம எப்படி அன்பு வச்சிருக்கோம்ல, அவர் நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருப்பாராம். இந்த நாளில் கைவிடாத தேவன் இந்த நாளிலும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அப்படித்தான் செய்ய போறாரு. உங்க கூட இருக்க போறாரு, வல்லமையா உங்க கூட இருக்க போறாரு. அப்புறம் அடுத்தது என்ன செய்ய போறாரு? அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் உங்கள் பேர்ல கம்பீரமா என்ன பண்ணுவாரா? களி கூறுவாரா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் முதல் என்ன பண்ணுவார்? உங்க நடுவில் இருக்க போறாரு, வல்லமை உள்ளவர், ரட்சிப்பார். அப்புறம் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவார். கம்பீரமா சந்தோஷமா நம்மோடு கூட இருக்க போறாரு. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை அப்படித்தான் நடத்த போறார். சந்தோஷமா இருங்க. ஆமா, ஏன்னா ஆண்டவர் நம்மளை சந்தோஷமா நடத்த போறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் அன்பு பிள்ளைகளை சந்தோஷத்துல ஆண்டவரை களி கூற கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும்ப்பா. நீரே அதிசயம் பண்ணுங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் நீர் கூட இருக்கிறேன்னு சொன்னீர். வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி இருக்கிறீர். என் ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறீர். அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர். நீ சந்தோஷமா இந்த பிள்ளைகளை நடத்தி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து உண்மையிலே மகிழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும். நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார்.